இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 16, பொறை உடைமை. குறள் எண் 154. நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறை உடைமை போற்றி ஒழுகப்படும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர், ஒருவன் சால்பு உடைமை தன்கண் நின்று நீங்காமை வேண்டுமாயின் அவனால் பொறைவுடைமை ஆகிய பொறுமை என்கிற குணம் தன்கண் அழியாமல் காத்து ஒழுகப்படும் என்கிறார். அதாவது நிறைந்த பண்புடைமை என்னும் சான்றாண்மைக்கு அடிப்படையானது அன்பும் அடக்கமும் பொறுமையும் தான். இவை மூன்றும் இருந்தாலே நிறைந்த சான்றாண்மை நிறைந்தவன் என்று பொருந்தும். பொறுமை என்னும் பண்பு இருந்தால்தான் இன்னா செய்தாருக்கும் இனிமையை நாம் செய்ய முடியும். அந்த பொறுமை என்ற பண்பு இருந்தால்தான் இன்னா செய்தாருக்கும், இன்னானா துன்பம், முதலே தெரியும் உங்களுக்கு, இருந்தாலும் இன்னான துன்பம் செய்தவருக்கும் நாம் பொறுமையை இழந்து விடாமல் அவனுக்கு அன்போடு இருப்போம். அதுதான் சான்றாண்மைக்கு உதாரணம். எனவே சான்றாண்மை என்னும் நிறைகுணம் நம்மை விட்டு நீங்காமல் என்றென்றும் இருக்க வேண்டுமானால் பொறுமையானது நம்மை விட்டு நீங்கி விடாமல் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். பொறுமையை போற்றி ஒழுக வேண்டும். அதாங்க, அதாவது பொறுமையை போற்றி நாம் வாழ வேண்டுங்க. அந்த பொறுமை தாங்க நமக்கு கடலினும் பெரிது. அதாவது இது என்ன இன்னா செய்யாமைன்னு ஒரு சொல்கிறாங்க முதல்ல, அதே தான். அந்த இன்னா செய்யாமைக்கு நம்ம என்ன, இன்னா செய்தாரை பொறுத்தல் அவர் நாட நன்னயம் செய்துவிடல். அதுபோல தான் இதுவுமே அந்த பண்புடைமை, சான்றாண்மை என்னும் பண்புடைமை பொறுமைக்கு அடித்தளம். அன்பு, அடக்கம், அன்பு, அடக்கம், பொறுமை மூன்றுதான் சான்றாண்மை என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அதற்கு மறுத்து வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து நாம் இன்று தமிழ் மனம் நம் நாட்டில் எப்படி மணந்து கொண்டு இருக்கிறது, நாம் அதை எப்படி நுகர்கிறோம், தமிழ் மொழியினுடைய சிறப்பு எப்படி, என்ன தமிழ் மொழிக்கு மட்டும் என்ன அந்த சிறப்பு? என்னுடைய தாய்மொழி அல்லவா, தாய்மொழிக்காக மட்டுமல்லங்க, தமிழ் மொழி மிகவும் சிறந்த மொழிங்க. தமிழ் மொழியை போல ஒரு மொழியே இல்லைங்க இந்தியாவிலேயே. அந்த அளவுக்கு அற்புதமான மொழிங்க தமிழ் மொழி. அதாவது உலகில் முதலில் தோன்றிய மொழிகளில் முதலில் தோன்றிய மொழிகள் 6ங்க. அதில் 4 மொழிகள் இப்போது வழக்கத்தில் இல்லை. 2 மொழிகள் மட்டுமே பழக்கத்தில் உள்ளது. அதில் ஒன்றுதான் நம்முடைய தாய்மொழி தமிழ், 2வது சீன மொழி. தாய்மொழி தமிழ் அவ்வளவு அற்புதமான மொழிங்க. அதாவது ஒரு சாதாரண மனிதன் கூட கவிதையை 4 வரிகளில் தீட்டி விடுவான். அதாவது பேரறிஞர் அண்ணா என்ன சொல்கிறாருன்னா, அதாவது இலக்கணம், தொல்காப்பியர் இதுக்கும் இலக்கணம் படைத்துள்ளார், கவிதைக்கும் இலக்கணம் படைத்துள்ளார். ஆனால் நமக்கு அவர் சொல்கிறது, நமக்கு அந்த இலக்கணத்தோடு கவிதை எழுத வேண்டும் என்பது அது முக்கியம். அதைவிட நம்மளுடைய உணர்ச்சிக்கே கவிதை என்கிறார், நம்மளுடைய உணர்ச்சியே கவிதை என்கிறார். அந்த உணர்ச்சியான கவிதைகள் தான் இவர் கவிஞர் கண்ணதாசன் எழுதியதும், கவிஞர் வாலி எழுதியதும், கவிஞர் சுரதா எழுதியதும். அப்படி உணர்ச்சிகளை கவிதையாக எழுதக்கூடியவர்கள் உள்ளனர்.
அந்த உணர்ச்சிகளே கவிதை என்கிறார் பேரறிஞர் அண்ணா. இந்த தமிழ்மொழி 5 நாடுகளில் மொத்தம் உலகத்திலே தமிழ்மொழி மொத்தம் 5 நாடுகளில் ஆட்சி மொழியாக விளங்குகிறது. அது மட்டுமல்ல, அமெரிக்காவின் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்திலே செம்மொழியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறதற்கு. ஆனால் அந்த செம்மொழியாக திகழ்வதற்கு தமிழக அரசு ஒரு அமௌண்ட்டு தான் கொடுத்தாங்க. அதிலும் சில அமௌண்ட் பத்தாமல் சில அமௌண்ட் அங்கே ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் கொடுப்பதற்கு கொஞ்சம் குறைவு ஏற்பட்டது. அதனால் சில பெரிய செல்வந்தர்களிடமிருந்து அமௌண்ட்டு வாங்கி கொடுத்து அதனை நம்ம செம்மொழியாக நம்ம தமிழ்மொழி சிறக்க வைத்தார் தமிழக அரசு. உதாரணமாக நான் உலகத் தமிழ்ச் சங்கத்திலே சேகர்னு ஒருத்தர் இருந்தாருங்க, தருமபுரிக்காரர், அற்புதமான மனிதருங்க. சேகர்னு ஒருத்தர் தருமபுரிக்காரர் இருந்தாருங்க. அவர் பணம் பத்தலை அப்படின்னா என்ன, உலக தமிழ்ச்சங்கம் அல்லவா, அதற்கு உடனே அங்கேருந்து உலக தமிழ்ச்சங்கத்துக்கு கேட்டாங்க எப்படின்னு சொல்லிட்டு. இவர் ஏதோ சினிமா துறையில் இருந்திருப்பாருங்க. அதனால் என்ன செஞ்சாருன்னா 1,00,000 இவர் இப்போ நம்ம பாண்டியன் சரஸ்வதி கலைக்கல்லூரி மலேசியா பாண்டியன் இருக்கார்ல, அவர்கிட்ட 1,00,000 ரூபா வாங்கினார். இங்கே வர சொல்லி, உலக தமிழ்ச்சங்கத்துக்கு வர சொல்லி. அப்புறம் இவங்கள்ட்டையும் வாங்கினார். அவர் அதாவது சமுத்திரக்கனி நியூஸ் அப்போ தான் கிடைக்கிதுங்க. சமுத்திரக்கனி இங்கே வந்திருக்காரு, நடிக்க வந்திருக்காரு. அப்போ தான் அவர் நடிக்க ஆரம்பித்த காலமுங்க. அப்போ வந்த உடனே சமுத்திரக்கனிக்கு ஃபோன் பண்ணார். சமுத்திரக்கனி இந்த 10 நிமிஷத்தில் வந்துடுன்னு ஓடியாண்டார். வந்த உடனே செக்கு எழுதி எவ்வளோ வேணும்னு கேட்டார். நீங்கள் பார்த்து கொடுங்கன்னு சொன்னோன்னே அவர் 1,00,000 ரூபாய்க்கு செக்கு எழுதி கொடுத்துட்டார் சமுத்திரக்கனி. நடிகர் சமுத்திரக்கனிங்க இப்போ நடித்து கொண்டிருக்கா அந்த சமுத்திரக்கனி 1,00,000 ரூபா. நான் உலக தமிழ் சங்கத்தில் இருக்கேன். இப்போ என்னுடைய அமௌண்ட்டும் அதில் பங்கும் இருக்குது. மறைந்த மோகன் இருக்கார்ல, அவரெல்லாம் மறக்க முடியாத மனிதருங்க. அவர் என்ன செஞ்சாருன்னா தமிழுக்காக எதையும் செய்வார். அந்த துண்டை எடுத்து இருக்கவங்கள்ட்டலாம் ஏதாவது கொடுங்கன்னு சொல்லி வாங்கினார். எனக்குலாம் 500 ருபீஸோ என்னமோ தான் இருந்தது. நான் டீ குடிக்காமல் கூட வந்ததுனால அதை அப்படியே கொடுத்தேன். ஆனால் அப்படி போட்டு எல்லாருமே போட்டாங்க. 200 கொடுத்தவங்க இருக்காங்க, 100 இருக்காங்க, இருக்கிறத போடுங்கன்னு சொல்லி. அதை எல்லாமே உடனே 10 நிமிஷத்தில் ரிசிப்ட் ஓடியாந்துருச்சுங்க. ஏன்னா சேகர் அப்படிப்பட்ட ஒரு திறமை வாய்ந்த ஒரு மனிதருங்க, இயக்குனருங்க. தமிழ்துறையின் இயக்குனர் சேகரை உண்மையிலேயே மறக்க முடியாதுங்க. அவர் பணி ஓய்வு பெற்றது உண்மையிலே எனக்கெல்லாம் வேதனை தான். அவர் அன்புச்செழியன் இவரெல்லாம் பணி ஓய்வு பெற்றது உண்மையிலே எனக்கெல்லாம் மிக மிக வருத்தம்ங்க. அப்படிப்பட்ட மனிதர்களும் இருந்திருக்காங்க. அவர் என்ன செஞ்சாருன்னா உடனே இம்மீடியட்டாக கூப்பிட்டுன்னு வர்றாங்கல்ல, வந்து அதை நிவர்த்தி பண்ணாங்க. அந்தளவுக்கு இந்த மோகன் இப்போ மறைந்துட்டார். அவர் என்ன செஞ்சார், நான் துண்டை ஏந்தினார். ஆனால் 10 நிமிஷத்தில் ரிசிப்ட் ஓடியாந்துருச்சுங்க. அது ஏன்னா சேகருக்கு அந்த உலக தமிழ்ச்சங்கத்தில் உள்ள வேலை பார்ப்பவர் இருக்கிறார்கள்ல, அவர் என்ன சொன்னாரோ அதை உடனே செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள். அந்த அளவுக்கு அவர் வைத்திருந்தார். தலைமை பண்பு நிறைந்தவராக இருந்தார். இன்றைக்கி ஒரு சில இடங்களில் தலைமை பண்பே இல்லை. அவன் தலைமை பண்பு உள்ளவன் சொல்கிறாரு, ஏங்க இவர் அவருக்கு ஏதோ கேட்குறாருங்க, அதை கொடுங்கன்னு சொல்கிறாரு. அவன் அடுத்து கீழே இருக்க ஆள்கிட்ட போய் கேட்டான். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஏங்க என்னங்க இது, அவர் சொல்லுவாருங்க, இவருக்கு மேலே உள்ளவருக்கு தலைமை பண்பு உள்ளவருங்க, அவர் சொல்லுவார், அதுக்காக நான் கொடுக்கணுமா, அதான் முடியாது, நீங்கள் அவர்கிட்ட போய் சொல்லுங்கன்னு சொல்கிறாப்புல. இந்த அளவுக்கு தலைமை பண்பு இருக்கிறது இன்றைக்கு. எவ்வளோ மோசமாக இருக்குன்னு பாருங்கள். அது காரணம் என்னன்னு எனக்கு தெரியல, இறைவனுக்கு தான் தெரியும். அதற்கு சொல்கிறேன், அப்படியும் இருக்காங்கன்னு சொல்கிறேன். அப்போ அவர் தலைமை பண்பு நிறைந்தவர், மறக்க முடியாத மனிதருங்க. அந்த மாதிரி இருக்கிறது. அதுக்கடுத்து பாரதி என்ன செய்கிறாரு, 12 மொழிகளிலே புலமை பெற்றவருங்க. 12 மொழிகளில் புலமை பெற்றிருந்தாலும் அவர் என்ன சொல்கிறாரு, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழிவோர் வேறு எங்கும் காணோம் என்று சொல்கிறார். அப்போ தமிழ் மொழிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குதுன்னு அவர் அதை படிச்சுட்டு 12 மொழிகளில் புலமை பெற்றவர், தமிழ் மொழி தான் நன்றாக உள்ளது என்று சொல்கிறார். அதற்கடுத்து பாரதி என்ன சொல்கிறாருன்னா, அதாவது மறுபடியும் பாரதி என்ன சொல்கிறாருன்னா,
தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவிவிடச் செய்தல் வேண்டும். சிறந்த புலமையெனில் திறமான புலமையெனில் வெளிநாட்டோர் அதை வணங்கச் செய்தல் வேண்டும் என்கிறார். பாரதி தாய்மொழி கல்வியே சிறந்தது என்றும் அயல்மொழியாகிய ஆங்கிலத்தை அறவே வெறுக்கிறாருங்க அவர். ஏன்னா ஆங்கிலேயன் அடிமைப்பட்டு கிடந்தோம் என்றால் அந்த மொழியை அவர் அறவே வெறுக்கிறார். மகாத்மா காந்தியும் என்ன சொல்கிறார்னா, வேறு ஒரு மொழியை கற்க விரும்பி தன் தாய்மொழியை அலட்சியம் செய்வது எந்த மாகாணத்திற்கும் நன்மையாகாது அப்படின்னு சொல்கிறாருங்க. எவ்வளோ பெரிய அற்புதமாக சொல்லியிருக்காரு பாருங்க பாரதி. அப்புறம் மகாத்மா காந்தியே என்ன சொல்கிறாருன்னா, எந்த மாகாணத்திற்கும் அதாவது மகாத்மா காந்தி வேறு ஒரு மொழியை கற்காமல் தங்களுடைய மாநில மொழியை கற்பதே சிறந்தது என்று சொல்கிறார். மகாத்மா காந்தி அப்படி தான் சொல்கிறாரு. அதுக்கடுத்து என்னென்னா, பாரதி அழகு தமிழில் கவிதைகளை படைத்தான், காதலை படைத்தான், காதலை பாடினான், கவிதைகளை பாடினான், காதலை பாடினான், வீரத்தை வடிவெடுத்தான். இல்லை, இந்த அற்புதமான மனிதர்களாக இருக்காங்க. கவிஞர் இவர் இருக்கார்ல, கவிஞர் வாலி. அவர் என்னன்னா, கவிஞர் வாலி அதாவது கவிஞர் வாலி என்ன சொல்கிறாருன்னா, தமிழ் மொழியை பற்றி விழிபோல எண்ணி மொழி காக்க வேண்டும், விழிபோல எண்ணி மொழி காக்க வேண்டும் என்றார் கவிஞர் வாலி. கவிஞர்கள் பூரா தமிழ் மொழிக்கு சிறப்பு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதில் எந்தவித மாறுபாடும் கிடையாது. அதுக்கடுத்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, பாரதிதாசன் அமுதுக்கும் தமிழ் என்று பேர், அந்த தமிழ் அமுதுக்கும் தமிழ் என்று பேர், அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு மேல். அந்த பாடலே அருமையாக இருக்குது கேட்குறதுக்கு. அது அவர் பாடுறாருங்க, பாரதிதாசன், கவிஞர் பாரதிதாசன். அமுதுக்கும் தமிழ் என்று பேர், அந்த தமிழ் மொழி நம் உயிருக்கும் மேல் என்கிறார் பாரதிதாசன். கவிஞர் கண்ணதாசன் நிறைய பாடியிருக்காரு. அதில் ஒரு சிலது மட்டும் நான் இப்போ சொல்லுகிறேன். அதாவது கவிஞர் கண்ணதாசன் இசைத்தமிழ் நீ செய்த அருஞ்சாதனை அப்படின்னு ஒரு பாடல் பாடுறார். இசைத்தமிழ் நீ செய்த அருஞ்சாதனை அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்குது, திருவிளையாடல் நினைக்கிறேன். அவ்வளோ அற்புதமாக பாடியிருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒன்றே எங்கள் குலம் என்போம், தர்மத்தின் சங்கொலி முழங்கிடுவோம், தமிழ் தாயின் மலரடி வணங்கிடுவோம். இதில் ஆனந்த ஜோதின்னு ஒரு படத்தில் எம்ஜிஆர் நடிச்சிருப்பார். எம்ஜிஆர் ஆனந்த ஜோதியில் எம்ஜிஆர் நடிச்சிருப்பார். அதில் அவர் அந்த எழுதியிருக்காரு கவிஞர் கண்ணதாசன், தமிழ் தாயின் மலரடி வணங்கிடுவோம் என்கிறார். என்ன அற்புதமாக கவிஞர்கள் அந்த இன்னும் நிறைய இருக்குது. நான் இப்போ ஒவ்வொன்றா உங்களால் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. நிறைய நேரம் இழுத்துக்கொள்ளும் என்பதால் இதோடு முடித்துக் கொள்கிறேன். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.